அப்ப சார் பேர் தெரியாது. சார் அவன் தான் சார் அப்பதான் தெரிஞ்சது. அது ஒரு அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சொல்றது, யூஸ்வலா வந்து கிளாஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் இப்படி ஒரு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இப்படித்தான் கொண்டு போயிட்டு இருந்தோம்னா அவன் வந்து சப்ஜெக்ட்ல ஏதோ வெல்விஷ் ஆகுறான்றதை விட வேர்ல்டு பற்றின விஷயங்களை பற்றியோ இல்லை அவுட் ஆஃப் இது வந்து எதுவுமே அவனுக்கு வந்து கவர் ஆகுறதே கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே என்னுடைய கிளாஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பொதுவாகவே. யாரும் சொல்லு. நான் நாகேஸ்வரா பாலிடெக்னிக் லெக்சரர் ஒர்க் பண்ணேன் சார். நாகேஸ்வரா பாலிடெக்னிக் சார் லெக்சரர் ஒர்க் பண்ணேன், 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போகும்போதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது சார் தான் சொல்லுவேன். சார் அப்டேஷன் இருக்கு, அப்டேஷன் இருக்கு சொல்றாங்க. எந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலுமே வந்து கிளாஸ்ல ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வருஷம் மெமரி கார்டு என்னன்னு தெரிஞ்சு சார் சொல்லி தான் தெரியும். கம்ப்யூட்டர் சார் சொல்லிட்டாங்க சார் மெமரி கார்டு காமிச்சு கிளாஸ்ல மெமரி கார்டு காமிச்சு அப்போ இந்தியா ஹாஸ்டல்ல மேட்ச் நடந்துட்டு இருந்தது. அப்போ சார் சொன்னாங்க ஸ்கோர் கேட்டு சொல்லுவாங்க, இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அதனால தான் மறக்காம வச்சிருக்கீங்க சார். இல்ல சார், இது வந்து பசங்களோட எப்படி ரியாக்ட் ஆகணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் ரியாக்ட் ஆகணும். முதல்ல ஸ்டார்டிங் நம்ம போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஸ்டாஃப்னு சொல்லும்போது நம்பவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் நாகேஸ்வரா பாட்டிங்களை கூப்பிட்டு போய் ஹெச்ஓடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ தான் அட்மிஷன் பண்ணாரு. நியூ அட்மிஷன் சார் ஸ்டூடெண்ட் அப்படிங்காரா இல்லைப்பா உங்களுக்கு நான் பார்த்தா இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 months ரொம்ப ஓடுவாங்க. தாண்டி போக வரும்போதெல்லாம் சார் உங்களுக்கு சார் பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல வேண்டாம், ஸ்டாஃபே வேண்டாம், டீச்சிங்கே வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்களுக்கு தெரியாது சொல்லி கொடுக்கணும்னு கூட அப்புறம் சார் எப்பயுமே கிளாஸ் முடிஞ்சோன்னா டேபிளில் உட்காந்து சார் பேசுவோம். சார் அடுத்த செமஸ்டர் 93%. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டூ சிஸ்டர்ஸ், 2 பசங்க. அவன் கடைசி. ஆனால் கடைசினா ரொம்ப செல்லமாக இருக்கும். என்னை மட்டும் தான் படிக்க வச்சாங்க, மற்ற யாருமே படிக்கலை. அப்படியே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடுச்சு. அவங்களுக்குலாம் ஏர்லி மேரேஜ் பண்ணிடுச்சு. 2006 கரெக்டாக எனக்கு பொண்ணு பார்க்க அன்றைக்கி போகணும்னு எங்கள் அப்பா முடிவு பண்ணி காலையில் கிளம்பிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் பொண்ணு பார்க்க இங்கே போகிறோம் வர்றோம்னு சொல்லியிருந்தவர். நான் இங்கே ஆக்சுவலி இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2006 April 5 இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நான் ஸ்கூலுக்கு போக புதன்கிழமை அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. காலையில் 8 மணிக்கு சரியில்லை நான் குளிக்க போயிட்டு வரேன். திடீர்னு செஸ்ட் பெயின்றாரு. கொஞ்சம் நேரத்தில் இருக்கணும். ஒரு 8:45 போல் மயங்கி விழுந்தார். போஸ் ஹாஸ்பிட்டல் ஏற்றி கொண்டு போகிறோம், இறந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அதாவது யாரு வந்து நம்மளை கைட் பண்ண போறா, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம லைஃப் எப்படி போக போகுது, அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கைட் பண்ண முடியும் என்னால். பட் என்னைக்கு வந்து நான் வந்து நானாக மாறவே முடியலை என்னால். மோஸ்ட்லி இங்கேருந்து போனதுக்கு அது ஒரு மெயின் காரணம். சார் அது ஒரு மெயின் காரணம். என்னன்னா நீ வந்து ஒரு இல்லை உனக்கு வந்து நீ இந்த அதாவது இங்கே ஒரு ஃபேமிலி இருந்தது எனக்கு. அஸ் அ டீச்சர்ஸ் ஃபேமிலி வந்து ஹைலி சப்போர்ட்டிவ். அதில் சார் ரொம்ப பெரிய பார்த்து. அதில் வந்து என்ன அப்படின்னா, இல்லை நீ இந்த என்விரான்மெண்ட்ல இருந்தால் கண்டிப்பாக நீ வந்து வெளியில் வர மாட்ட. அந்த ஒரு இதில் இருந்து ஒரு நாள் வெளியில் வர முடியாது. அந்த இது ஃபேமிலி சிட்டிலேருந்து ஒரு நாள் வெளியே வரவே முடியும். ஒரு நியூ பர்சன் நியூ பீப்புளை பார்க்குறப்ப மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு. அப்புறம் April 5 1 month நான் இங்கே வரல. அப்புறம் மே அஸ் யூஷுவல் வெக்கேஷன் லீவ் ஆகிடுச்சு. June 1 month வரேன். என்னால் சர்வே பண்ணவே முடியல. ஏன்னா பார்க்குறவங்கலாம் ஏன் இப்படி இருக்க என்ன இப்படி இருக்கு அதுதான் கேட்குறாங்களே தவிர்த்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அதுக்கப்புறம் தான் இன்னொன்று வந்து இங்கே வந்து அப்போ வந்து 10th வரைக்கும் தான் இருந்தது. அப்போ எனக்கு வந்து சரி நம்மளை அப்டேட் பண்ணுவோம். ஃபேமிலியிலேருந்து வெளியில் வரணும்னா நமக்கு ஏதாவது வேறு ஒர்க் லோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஹையர் செகண்டரி கிளாஸஸ்க்கு வாண்டடு தியாகராஜா மாடல் ஸ்கூல் போகணும் அங்கே போட்டிருந்தாங்க. சரி ஜஸ்ட் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். போனோடனே சரி ஃபஸ்ட்டு போனோடனே கிளாஸ் எடுங்க நாங்கள் வாய்ஸு பார்த்த உடனே சொன்னாங்க நீங்கள் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னாங்க. பட் எனக்கு இந்த இன்டர்வியூ நடந்தது வந்து மே மந்த்து எண்டில் May 26 மாதிரி நடக்குது. வெக்கேஷன் இல்லை. June 1 ஜாயின் பண்ணாங்க.
ஆனால் நான் போகல சார் பிஸ்னஸ் சார் இந்த மாதிரி சொன்னாங்க போக வேண்டியதாக போயிடுச்சு இல்லை சார் எனக்கு ஜூன் ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறோம் ஜூலை 1 அங்கே போய் ஜாயின் பண்ணேன் 2006 ஜூலை 1 அதை வந்து நான் வந்து சாரை வந்து எப்பயுமே மாற்ற மாட்டோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா இந்த ஹோம் சிக்லேருந்து வெளியே வர்றதுக்கான இது வந்து என்னன்னா பசங்க மத்தியில் கொடுக்குற விஷயம் என்னுடைய ஒர்க்கை ஃபுல்லாக. ஏன்னா புது ஸ்கூல் ஹையர் செகண்டரி +1 +2 அப்போ அவங்களோட ரிசல்ட் வருது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி வர்றப்போ என்னன்னு ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னோட லைஃப் அந்த இதுலேயே போயிருந்தேன். அப்புறம் திரும்ப மேரேஜ் லைஃப்பை வந்து கொண்டு வர முடியலை, எனக்கு கொண்டு வர முடியலை. நான் வந்து வேணாம், ஏன்னா அம்மா இருக்காங்க, வர்றவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள வச்சு அம்மாவை எப்படி பார்த்துக்கிறது, அதனால் வேணாம் இப்படியே இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை நான் பயமுறுத்துறது அதுதான் சொல்லுவேன். அதாவது if they are given the support that time you must settle yourself. அது வந்து அவங்களுக்கும் ஒரு நம்மகிட்ட அவங்களுக்கு வந்து அவங்க டியூட்டியை முடிச்ச மாதிரி இருக்கும், நம்மளுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். 2 சைடும் உண்டாகும். அதை விட்டுட்டு நம்ம வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் என்னுடைய ஃபேமிலி ஆஃப்டர் த மேரேஜ் எப்படிப்பட்ட மேரேஜ் ஆனது ஆஃப்டர் த மேரேஜ் ஒரு 1 or 2 இயர் வந்து ஒரு டாஸ்க் பீரியட். அந்த டாஸ்க் பீரியடில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறாங்கன்னு ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக. அந்த டாஸ்க் பீரியட் தாண்டிட்டோம்னு சொல்லுங்க, அப்புறம் வீடு மேரேஜ், அப்புறம் நம்ம வந்து வச்சுக்குவோம் அந்த போய் கொடுவோம், அப்புறம் நம்ம வந்துடும். ஆனால் முதல்ல அந்த ஒரு 2 இயர்ஸ் பேரண்ட்ஸோட கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த இடத்துல கைடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிரமம் கொடுக்கும். அந்த 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் அதனால கொஞ்சம் அதுவும் சொல்கிறது விஷயம் தான் பண்ணி வெளியே சொல்கிற விஷயம் தான். லேட் பண்ணால் நிறைய விஷயம் இருக்கணும். இப்போ சொன்னால் ஒரு 4 ஃப்ரீயாகவே இருக்கலாமே அப்படின்னு தோணும். அது லேட்டாக பண்ணா கொஞ்சம் முன்னாடியே ரைட்டா, அதுதான் 12:50 ஏழை பண்ணுறேன் கேட்கலாம். முன்னாடி வந்து முன்னாடி வந்து ஒரு 20 வயசு கட்டிக்கலன்னு கேட்பாங்க, 20 வயசு தான் ஆகுது. அப்போ 25 28 வரைக்கும் சரியா இருக்குமே, 28 தான் இருக்கு. அடுத்த மேரேஜ் பண்ணிப்பாங்க. சரி நான் 30 வயசு 40 வயசு ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன 28 ஜாஸ்தி. பட் என்ன இப்போ செட்டில் ஆகிறது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக இருக்குது. பட் செட்டில் ஆகிட்டு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக அடுத்தது சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு செட்டில் ஆகிட்டு நினைப்பே வராது. ஏன் பத்தாது சரி இன்னொன்று அடுத்த லெவலுக்கு போய்க்கலாமோ, அது அதுலேயும் இல்லை சரி மேனேஜர் ஆகிடும்ல. ஸோ இப்போ ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் பார்த்தீங்கன்னா மறுநாள் நினச்சி ஒரு நாள் பிளான் செஞ்சுருப்போம். சரி வீட்டில் சொல்லி சொல்லி பார்த்தா மறுநாள் எப்படி கூப்பிட்டு நான் இங்கே சீனியர் மேனேஜர் ஆகிடுவீங்க, சீனியர் மேனேஜர் ஆகி முடியுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் இல்லை பிஸியாக இருக்குது ரீசெண்டாக தானே. நீங்க இங்க இருக்கீங்களா? சரி ரைட் 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 ரைட். பசங்க என்ன பண்றாங்க? இப்போ முன்னாடி இருக்கும்போது நீங்க நல்லா டீச் பண்ணீங்க, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இருக்க ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்க நமக்கு பக்கம் கிடையாது. அதாவது இது லோகேஸ்வரியான ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இப்போ யோசிக்கிறீங்க. நான் அப்பதான் இருந்து அப்படிதான் சார். அதாவது மூடி அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ளோஸ்டு டைப்பா இருக்கு. பேசுறது அவ்வளோ அவுட் ஸ்போக்கா வந்தது இல்லை தானே? இதுக்கு மேலே அவுட் ஸ்போக்கா பேசுறது இல்லை இல்லை இது ஒரு விஷயம் டமால் கொடுங்க. இல்லை இல்லை நல்லா அதாவது நல்லா படிப்பாங்க, நல்லா இதாக இருப்பாங்க. பட் அது ஓப்பன் மிங்கிள் ஆகுறது கிடையாது. இப்போதான் அது அளவுக்கு வந்தது. ஃபேமிலி அந்த மாதிரி வந்த பிறகு ஒரு
கார்த்திகேயனா கார்த்தியா? டிவி கார்த்திக். ஏன் எல்லாம் வந்தாங்க பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க. அதுக்கு தான் நான் இல்லை. ஒருவேளை நமக்கே தெரியலையா? எனக்கு ஃபேஸ் நல்ல ஐடென்டிஃபிகேஷன் நல்லா இருக்கு. சார் என்ன பண்றாங்க? எங்க? பிளான். ஓகே. ஓகே. டைமிங் 1 to 10 இருந்துச்சு. அவங்க எல்லாரும் வரல.